அதுக்கு தான் நீங்கள் வயிற்றுல இருக்க பொருளை எடுத்துட்டேன், குலதெய்வத்தை உள்ளே கழிச்சிட்டேன், குறை என்னங்கிறத தீர்த்து வச்சுட்டேன். கஷ்டங்கள் தலைக்கு மேலே நிற்கிது. சரியா? குடும்பத்தில் ஒரு நேரம் சோறுக்கு கூட ஒரு நேரம் பிரச்சனை வர்ற நிலையில் நிற்கிது. எத்தனை கை காசு உள்ளுக்கு வந்து சேர்ந்தாலும் நிற்கிற வழியில் இல்லை. நீங்களாக போய் ஒரு இடத்துல போய் கேட்டாலும் இன்றைக்கி தாரேன்னு சொல்லிட்டு தரமாட்டாங்க. சரியா? அந்த நிலைக்கு மாறி நிற்கிது. அடுத்தவங்கனால அந்த இடத்துல பிரச்சனை வரும். ஒரு பெண்ணுனால சில பிரச்சனைகள் அந்த இடத்துல எடுத்து கொடுக்குது. பார்த்து சூதானமாக இருக்கணும். தொழில் செய்கிற இடத்துல போட்டி போகாமல் வந்து நிற்கும். நீ செய்கிற வேலையை குற்றங்கிறது அந்த இடத்துல வந்து வெளியேற்றுறதுக்கு உண்டான வழி வரும். கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துட்டேன். பொருளை எடுத்துட்டு 5 நாள் முடிச்சு இந்த இடத்துக்கு நாங்கள் பொருள் எடுக்காதனால தான் சொல்கிறேன். திங்கக்கிழமைக்கு எடுத்து அவங்க சொல்லி தான் நான் வந்தேன். எனக்கு தெரியாது. திங்கக்கிழமை சரியா எடுக்கலைங்களா? சரியா எடுக்கல. இன்னும் சரியாக வரலை. 9 நாள் கழிச்சு போ, மறுபடியும் வரும். சரியா? நான் இருக்கிற இடத்துல ஒரு நாள் பிரச்சனை. 9 நாள் கழிச்சு திருப்பி அவங்க சொன்னாங்க இருக்கிறதா வீட்டை மாற்றிக்கலாமா? இப்போ தான் போனேன், 1 மாதம் கூட ஆகலை. எங்கள் வீடு மாற்றிக்கலாமா? உங்களுக்கு தெரியும்ல, தேடி வருது பிரச்சனை. ஏற்கனவே வந்த பிரச்சனை தான் தேடி வருது. பார்த்துக்கோ. நிம்மதியே சூதானமாக இருக்கு. ரொம்ப உருவாகி வருது. கெட்ட பேர் துளி அளவுக்கு நிற்கிது, வந்து நிற்கிது. அது பார்த்துச்சுன்னா எல்லாமே விட்டு விலகிற நிலைக்கு வந்து நிற்கும். நல்ல வழிக்கு தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. நல்ல வழியை நான் உருவாக்கி கொடுக்குறேன். 5 நாள் முடிச்சு இந்த இடத்துக்கு வா. நான் பொருளை வேணுமா வெளியேற்றி கொடுக்குறேன். சரியா? 5 நாள் முடிச்சு 5 நாளைக்கு பொருளை எடுத்தவங்க திருநீர் 5 நாளைக்கு நைட்டு எடுத்து கொடுக்குறேன். சரியா? வச்சது யாரு? சொந்தத்திலேயா இல்லை கருத்திலையா? சொந்தத்திலம்மா. சொந்தத்தில் யார் சொந்தத்தில்? என் சொந்தத்திலையா இல்லை அவங்க சொந்தத்திலையா? நான் ஒதுங்கிக்க வேண்டிய எனக்கு அப்படி ஆளே வேண்டாமே. என் சொந்தத்தில் முடிச்சு வா. என் சொந்தத்தில் அவங்க சொந்தத்திலையா? அதான் 5 நாள் வச்சு வாங்க. பிள்ளைக்கு நல்ல உங்கள் சொந்தத்தில் இல்லையா? அவங்க சொந்தத்தில் இல்லை, அவங்க சொந்தத்தில் இல்லை. சொந்தத்தில் இல்லையப்பா. இது தகப்பனாருக்கு ஏற்பட்டது. சரியா? தகப்பனாருக்கு ஏற்பட்டது. வாழை இடிவாழை உங்களுக்கு வந்து குழந்தை சாப்பிட்டு கொடுக்குறது. குழந்தையானால தான் உருவாடு கொடுக்காத நிலையில் காலியை வச்சு வேலை பார்த்தாச்சு. சரியா? அழிச்சும் கொடுத்தாச்சு, நிறைவேற்றி கொடுத்துருக்கு. பார்த்து சூடாக கடங்காரங்க வீட்டில் வந்து இப்போ உட்காந்துருக்குறாங்களா? அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? தாயே அதுக்கும் ஒரு வழி காட்டி கொடுக்குறது. என் பிள்ளைக்கு அவங்க போயிடுவாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் பார்த்துக்கிறேன். சரியா?